Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 ஓட யூனிட் 4 Goodwill in Partnership Accounts பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் நம்ம பார்த்தாச்சு. தட் இஸ் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் வந்து ரெண்டு டைப். அதுல வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம பார்த்தாச்சு. தட் இஸ் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். சோ அதுக்கான சின்ன ரீகேப் தான் இது. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அதுக்கு நம்ம குட்வில் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து average profit into number of years of purchase. Average profit க்கு total profit divided by number of years. So இப்போ வந்து 2015, 16, 17, 18 அப்படிங்கிறது past years. Suppose 2019ல business start பண்றாங்க இல்ல purchase பண்ணிருக்காங்க அப்படின்னா 2020, 21, 22ல expected profit என்ன, அது எத்தனை இயர்ஸ்க்கு சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த average profit. Simple average profitல goodwill calculationக்கு. புரியுதுங்களா? சோ பாஸ்ட் இயர்ஸ் ஓடைய ஆவரேஜ் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், குட்வில்ல பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அடுத்தது ரைட் சைடுல வாங்க, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அதுக்கான குட்வில் ஃபார்முலா வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா வந்து டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் வெயிட். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது ஒரு டேபுலர் காலம் போட்டுக்கணும், இயர் போட்டுக்கணும், ப்ராஃபிட்ங்கிறது ஏ, வெயிட்ங்கிறது பி, அந்த ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணி வருது வெயிட்டட் ப்ராஃபிட். சோ இப்போ அந்த கீழே அந்த வெயிட் டோட்டல் வருது இல்லையா, அது டோட்டல் வெயிட். வெயிட்டட் ப்ராஃபிட் உடைய டோட்டல் ஆட் பண்ணா டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் வரும். சோ அந்த ஃபார்முலால அதை அப்ளை பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சு நம்ம குட்வில்ல கொண்டு போயிட்டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நம்ம போடுவோம். சோ இது ஒரு சின்ன ரீகேப் ஃபார் ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அடுத்தது நம்ம சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் எப்படி, அதோட கான்செப்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சம்ஸ்க்கு போலாம். சோ இப்போ இந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னா என்ன, முதல்ல அந்த கான்செப்ட புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுல குட்வில் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? இந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், சப்போஸ் நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல இருக்கிற பிசினஸே நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எது ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர், அப்புறம் செகண்ட் 4, 5 lakh, 4 lakh, 3 lakh, 1 lakh அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா ஓல்டு பிசினஸ், அதாவது ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்படி இல்ல அப்படின்னா புதுசா ஒண்ணு நம்மள ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இதுதான் நமக்கான ஆப்ஷன். பட் இப்போ நம்ம வந்து பழைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அவங்களோட குட்வில் அவங்க ஏர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. அது ஏன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பார்த்தா 5 lakhs ப்ராஃபிட், இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா 4 lakhs ப்ராஃபிட், அடுத்தது பாத்தீங்கன்னா 3 lakhs ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த நியூ பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளவுனா 1 lakh அப்படிதான். ஏன் நம்ம அந்த பிசினஸ் மீதி இருக்கிற அந்த 3 பிசினஸ் மாதிரி நம்மளால அதிகமா ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட அந்த குட்வில் கிடையாது. இந்த மீதி 3 பிசினஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய ரெப்புடேஷன் இருக்கும், நிறைய குட்வில் இருக்கும். அதனாலதான் அவங்களால அவ்வளவு ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுது. சோ நம்ம நியூ பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், கேபிட்டல் வந்து 10 lakhs போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். பட் நார்மலா நம்ம ப்ராஃபிட் எவ்வளவு கெயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 1 lakh அப்படிதான் நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம். சோ இது நம்ம 1 lakh அப்படிங்கிறது ஒரு நார்மல் ப்ராஃபிட். ஓகேவா? ஒரு எக்ஸ்பெக்டட் பை த நியூ பிசினஸ். ஒரு நியூ பிசினஸ் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் ப்ராஃபிட் 1 lakh. ஆனா மீதி அந்த ஃபர்ஸ்ட் பிசினஸ் 5 lakh, செகண்ட் பிசினஸ் 4 lakh, தேர்ட் பிசினஸ் வந்து 3 lakhs. சோ அந்த பாஸ்ட்ல எல்லாம் கூட, ப்ரீவியஸ் இயர்ல எல்லாம் கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மேல இருக்குல்ல அந்த எக்ஸ்ட்ரான்றதுதான் சூப்பர் ப்ராஃபிட். ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ராவா, அதாவது சோ இந்த நார்மல் ப்ராஃபிட்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, சாரி, சூப்பர் ப்ராஃபிட். நம்ம எக்ஸ்ட்ராங்கிறது தான் சூப்பர் ப்ராஃபிட்.
ஓகே சோ இப்போ 5 lakhs minus 1 lakh gives you 4 lakhs ஓகேவா அதுதான் சூப்பர் ப்ராஃபிட் ஓகேவா சோ இந்த பழைய பிசினஸ்க்கு நிறைய குட்வில் இருக்கு அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் earn பண்ண முடியுது பட் நம்ம வந்து நியூ பிசினஸ் பீப்புள் சோ நம்மளால அவ்வளோ குட்வில் கிடையாது நமக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் கிடையாது சோ we are not able to earn that much of profit like other business ஓகே சோ நம்ம கேபிட்டல் ஒரு 10 lakh ஒரே மாதிரி இண்டஸ்ட்ரி தான் நம்மளும் ஆரம்பிக்கிறோம் பட் நம்ம அந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பழைய பிசினஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் earn பண்றாங்க ஓகேவா only because of the goodwill customers reputation அதனாலதான் அவங்களால அவ்வளோ அந்த பழைய பிசினஸ் இல்லையா நிறைய வருஷங்கள் அவங்க ஃபீல்டுல இருக்காங்க இல்லையா அதனால அவங்களால அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அவங்களால earn பண்ண முடியுது ஓகேவா அந்த நார்மல் ப்ராஃபிட் விட எது இருக்கோ எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கோ அதுக்கு பேர் தான் சூப்பர் ப்ராஃபிட் ஓகேவா சோ நம்ம கேபிட்டல் நம்ம ஒன்னா போட்டாலும் நம்மளால அவ்வளவு earn பண்ண முடியாததுக்கு காரணம் நம்ம கிட்ட அந்த குட்வில் இல்ல அப்படிங்கறதா சோ த ப்ராஃபிட் above the normal அந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதுதான் சூப்பர் ப்ராஃபிட் ஓகேவா now we will go to the formula சோ சூப்பர் ப்ராஃபிட் இருந்தாதான் எந்த பிசினஸ் வந்து சூப்பர் ப்ராஃபிட் earn பண்ணுதோ அப்போ அந்த பிசினஸ்க்கு நிறைய குட்வில் இருக்குன்னு அர்த்தம் ஆனா நியூ பிசினஸ்ல என்ன கிடையாது அந்த குட்வில் கிடையாது ஓகேவா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிப்போம் நமக்கு அந்த கஸ்டமர்ஸ் இல்ல நமக்கு ரெப்புடேஷன் இல்ல அதனால நமக்கு ப்ராஃபிட் earn பண்ண முடியல சோ which business have the super profit have enough goodwill and enough reputation okay they have number of customers right we'll go for the formula now so to calculate the goodwill under the super profit method அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா super profit into number of years of purchase அந்த number of years of purchase என்னங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு that will be given in the question so don't worry about that இந்த super profit தான் நமக்கு தெரியாது அதுக்கான ஃபார்முலா இப்போ அதுக்கான ஃபார்முலாவை தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதாவது சூப்பர் ப்ராஃபிட்ங்கிறது above the normal profit எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எக்ஸஸ் ப்ராஃபிட் அதுதான் நம்ம சூப்பர் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் ஓகேவா சோ இப்ப சூப்பர் ப்ராஃபிட்ங்கிறது இப்ப அந்த நான் எக்ஸாம்பிள்ல கொடுத்தேன் இல்லையா 5 lakhs அதாவது பாஸ்ட் இயர்ஸ்ல அவங்க earn பண்ண ப்ராஃபிட் அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் அது 5 lakhs மைனஸ் இந்த புதுசா நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா நியூ அது வந்து 1 lakh சோ இந்த 5 lakhல இருந்து 1 lakh மைனஸ் பண்ணா 4 lakh அப்படிங்கிறது தான் அங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓகேவா மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் இந்த நார்மல் ப்ராஃபிட்டும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா क्वेश्चनல கொடுத்திருக்க மாட்டாங்க அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு பார்த்தா நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது என்னன்னா பிசினஸ்ல எவ்வளவு கேபிட்டல் போடுறோம் இன்வெஸ்ட் பண்றோம் இப்ப போன அந்த எக்ஸாம்பிள்ல நான் சொன்னேன் இல்லையா 10 lakhs கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்னன்னா ஹவு மச் த பிசினஸ் கேன் எக்ஸ்பெக்ட் இப்போ ஒரு 10 lakhs கேபிட்டல் போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்க முடியும் அந்த சேம் டைப் ஆஃப் பிசினஸ்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் இது வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 3 கம்பெனிஸ் வந்து பழசு பட் இது வந்து புதுசு சோ அதுக்கும் இந்த சேம் நேச்சர் ஆஃப் த பிசினஸ் அவங்க மொபைல் ஷாப் தான் வச்சிருக்காங்க நம்மளும் மொபைல் ஷாப் தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னா சேம் நேச்சர் ஆஃப் த பிசினஸ்ல இருந்து அதே 10 lakhs போட்டோம்னா நார்மலா நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோமோ தட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதே மாதிரி அந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருப்பான் இந்த ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு சம்டைம்ஸ் கொடுத்திருப்பான் மோஸ்ட்லி நம்ம புக்ல கொடுத்திருக்கான் கொடுக்கலன்னா அது என்ன பண்ணணும்ங்கறத உங்களுக்கு சொல்றேன் அந்த போடும்போது நான் சொல்றேன் சோ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் கால்குலேட் பண்ணனும் சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் சூப்பர் ப்ராஃபிட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்ட மைனஸ் பண்ணணும் நார்மல் ப்ராஃபிட் கொடுத்திருக்க மாட்டா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நமக்கு பெர்சன்டேஜ்ல தான் கொடுத்திருப்பான் சோ இன்டு 100 அதாவது 10% அப்படின்னா இப்ப 10 lakhsல 10%னா 1 lakh அதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஓகேவா இப்போ இதுல வந்து ஒரு 2 சம் இருக்கு அதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் யூ வில் ஹேவ் a better understanding so purchase of super profit methodல exercise sum number 7 பார்க்க போறோம் நான் super profit methodோட கான்செப்ட் உங்களுக்கு புரிய வச்சாச்சு super profitனா
எக்ஸஸ் ப்ராஃபிட், எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், நார்மலான ப்ராஃபிட்டோட எக்ஸ்ட்ராவா ஏர்ன் பண்றது தான் சூப்பர் ப்ராஃபிட். யாரு எல்லாம் சூப்பர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா குட்வில் இருக்கிற கம்பெனிஸ் தான் நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ நம்ம வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதையும் பார்த்தாச்சு. சோ குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ 2 years ஆஃப் பர்ச்சேஸ். அப்ப சூப்பர் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன? அந்த ஓல்டு பிசினஸ், பழைய பிசினஸ் 5 lakhs earn பண்ணுது அப்படின்னா அது வந்து சூப்பர் ப்ராஃபிட். அதுல இருந்து நம்ம புதுசா வர பிசினஸ் 1 lakh தான் நம்ம earn பண்றோம் அப்படின்னா அது நார்மலா நீ ஒரு கேபிட்டல போட்டு நீ ஒரு பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது earn பண்றது நார்மல் ப்ராஃபிட். சோ இந்த சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். நார்மல் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆனா இதுல வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் டைரக்டா நமக்கு கொடுத்துட்டாங்க 60,000. சோ அந்த நம்ம அந்த இதை போட தேவையில்ல. அப்போ நார்மல் ப்ராஃபிட் நமக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கும்? நார்மலா ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் எவ்வளவு வரும் அப்படின்னா நான் எவ்வளவு கேபிட்டல் போடுறேன், கேபிட்டல் எம்ப்ளாய் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு வரும். நான் இவ்வளவு கேபிட்டல் 10 லட்சம் ரூபாய் போட்டேன்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அவன் கொஸ்டின்ல கொடுத்திருப்பான். இங்க கொடுத்திருக்க பாருங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12.5%. சோ அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்தது கேபிட்டல் எம்ப்ளாய்ட். நமக்கு இந்த சம்ல கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுக்கல, அதுக்கு பத்தி டோட்டல் அசெட்ஸும் லயபிலிட்டிஸும் கொடுத்திருக்கான். நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச பேசிக் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ். சோ அந்த கான்செப்டை இங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேபிட்டல் எம்ப்ளாய்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ இப்ப நம்ம இந்த சம்முக்குள்ள போறத பார்க்கலாம். சோ குட்வில்ங்கிறது சூப்பர் ப்ராஃபிட் இன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட் நமக்கு தெரியாது, இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளவு 2. இதை வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துட்டாங்க 60,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். சோ நார்மல் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் into normal rate of return 12.5%. ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல அசெட்ஸ் மைனஸ் liabilities. அசெட்ஸ் எவ்வளவு நமக்கு 5 lakh மைனஸ் 2 lakh எவ்வளவு 3 lakhs. சோ இப்போ நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தெரிஞ்சாச்சு. சோ இப்போ எதெல்லாம் தெரியலையோ அதை நம்ம இப்ப சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு நார்மல் ப்ராஃபிட் தெரியணும். ஓகேவா? இப்ப போடலாம். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தெரிஞ்சு போச்சு 3 lakhs. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், சூப்பர் ப்ராஃபிட் நார்மல் ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். சோ நார்மல் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சோ 3 lakhs into 12.5 by 100 போட்டா 37,500 நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது சப்ஸ்டிடியூட் இந்த சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். சோ ஆவரேஜ் ப்ராஃபிட் क्वेश्चनல கொடுத்திருக்கான் 60,000 மைனஸ் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அந்த நார்மல் ப்ராஃபிட் 37,500 மைனஸ் பண்ணா நமக்கு வரது சூப்பர் ப்ராஃபிட் 22,500. சோ நம்ம ஆன்சருக்கு வந்தாச்சு. குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில்கான ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சோ சூப்பர் ப்ராஃபிட் 22,500 into 2 போட்டா நமக்கு 45,000 வருது. So this is the solution for exercise sum number 7. இன்னும் ஒரு சம் இருக்கு, அதுல வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து டைரக்டா கொடுக்காம நம்ம டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போடுற மாதிரி கொடுத்திருக்கான். அந்த சம்மையும் நம்ம பார்க்கலாம். So this is a purchase of super profit methodல exercise sum number 8. இதுல கொடுத்திருக்க क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, net profit for the 3 years வந்து 2016 20,000, 2017 17,000, 2018 23,000. and the capital invested வந்து 80,000. and the fair rate of returnsங்கிறது nothing but normal rate of return வந்து 15% கொடுத்திருக்கான். you have to calculate the goodwill on the basis of 2 years of purchase. so first நம்ம solution போடும்போது first நமக்கு super profit methodனாலே goodwill எப்படி calculate பண்ணணும், super profit into number of years of purchase அது தெரிஞ்சுக்கணும். அப்ப super profit எப்படி கண்டுபிடிக்கணும், average profitல இருந்து normal profitஐ மைனஸ் பண்ணணும். போன சம்ல நமக்கு average profit டைரக்டா கொடுத்துட்டான். இதுல வந்து 3 years கொடுத்திருக்கான். நமக்கு ஏற்கனவே தெரியும் average profit எப்படி கண்டுபிடிக்கணும், total profit divided by number of years. So first அதை கண்டுபிடிச்சிருவோம்.
அடுத்தது நார்மல் ப்ராஃபிட் கொடுக்கற நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இந்த சம்ல கேபிட்டல் இன்வெஸ்டட் 80,000 கொடுத்திருக்கான். சோ நமக்கு இதுதான் வந்து கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்படிங்கிறது தான் இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட். சோ இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேலை கிடையாது. ஓகே, சோ நம்ம இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? சோ 2016 வந்து 20,000 plus 17,000 plus 23,000 divided by 3 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ரைட்? So average profit க்கு total profit divided by number of years. So 20 plus 17 plus 23 divided by 3 is equal to 60,000 divided by 3 20,000. அது நமக்கு average profit. So super profit வந்து average profitல இருந்து normal profit மைனஸ் பண்ணணும். average profit கண்டுபிடிச்சாச்சு. normal profit தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா நார்மலா நம்ம ப்ராஃபிட் எவ்வளவு பண்ணோம், நம்ம எவ்வளவு கேபிட்டல் போடுறோம் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம் இதுல 80,000 இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்திருக்கான் 15%. பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100. சோ 12,000. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? நார்மல் ப்ராஃபிட்டும் நமக்கு 12,000 தெரிஞ்சாச்சு. சோ இப்போ சூப்பர் ப்ராஃபிட்க்கு 20,000ல இருந்து 12,000 நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். சூப்பர் ப்ராஃபிட் கிடைச்சோடனே அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நம்ம போட போறோம். ரைட்? சோ சூப்பர் ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சு? 20,000 minus 12,000 8,000. So goodwill அதை கொண்டு போய் super profit in number of years of purchase 8,000 into 2 நமக்கு 16,000 வந்தது. ரைட்? இந்த கான்செப்ட மட்டும் புரிஞ்சுக்கோங்க. purchase of super profit மெத்தட்ல goodwill calculate பண்ணா super profit in number of years of purchase. super profitங்கிறது average profit விட நார்மல் ப்ராஃபிட்ட மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்குது. நார்மலா ப்ராஃபிட்னா நம்ம எவ்வளவு கேபிட்டல் போடுறோம் இன்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்துருவோம், அப்படி கொடுக்கலனா அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் போட்டா நமக்கு கேபிட்டல் கிடைக்கும். சோ இந்த கான்செப்ட புரிஞ்சிட்டீங்கன்னா யூ கேன் டூ திஸ். அப்புறம் இந்த ஒரு சம் annuity மெத்தட்ல இருக்கு, அது ஒன்னு டைரக்டா நமக்கு போட வேண்டியதுதான். அதையும் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். This is class 12 unit 4 goodwill in partnership accountsல annuity method exercise sum number 9 பார்க்க போறோம். இதுல என்ன क्वेश्चन கொடுத்திருக்கானா from the following information calculate the value of the goodwill under the annuity method. average profit கொடுத்திருக்கான், normal profit கொடுத்திருக்கான், normal rate of return கொடுத்திருக்கான், years of purchase of goodwill 5 years னு கொடுத்தாச்சு. இன்னொரு additional information என்ன கொடுத்திருக்கான்? present value of ₹1 for 5 years at 15% per annum as per annuity table 3.352. சோ annuity tableங்கறத அந்த டைரக்டா நமக்கு அந்த அமௌண்ட்ட கொடுத்துருவாங்க. சோ இதுல annuity மெத்தட்ல நம்ம goodwill கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா goodwill is equal to super profit into value of annuity. super profit க்கு என்ன ஃபார்முலா? super profitனா என்னது? average profit normal profit ஓட average profit மைனஸ் average profit minus normal profit. normal profit ஓட எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, அதுதான். அத மட்டும் அந்த கான்செப்ட கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் ப்ராஃபிட்னா எக்ஸ்ட்ரா. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான் சூப்பர் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டோட அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ட மைனஸ் பண்ணணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் gives you சூப்பர் ப்ராஃபிட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கான், நார்மல் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கான். ஓகேவா? சப்போஸ் நார்மல் ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா நம்ம நார்மல் ப்ராஃபிட் எப்படி? கேபிட்டல் எம்ப்ளாய் இன்டு ரேட் ஆஃப் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? அதெல்லாம் நமக்கு இங்க தேவையில்லை, இங்க டைரக்டா நமக்கு கொடுத்ததுனால அப்படியே நம்ம சம்முக்கு போயிடலாம். ரைட்? சோ இங்க சூப்பர் ப்ராஃபிட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 14,000 மைனஸ் 4,000 டைரக்டாவே அவங்க கொடுத்துட்டாங்க. சோ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் 10,000 கிடைச்சாச்சு. அத குட்வில்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சூப்பர் ப்ராஃபிட் இன்டு வேல்யூ ஆஃப் annuity 10,000 இன்டு வேல்யூ ஆஃப் annuityங்கிறது இந்த annuity டேபிளோட டைரக்டா இந்த இத கொடுத்திருக்காங்க இல்லையா, இன்டு போட்டீங்கன்னா 33,520. ஓகேவா? that's the answer for exercise sum number 9. அடுத்தது நம்ம capitalization profit method பார்க்கணும், super profit method. அது அடுத்த மாடியூல்ல பார்க்கலாம். hope you understood. thank you.